Hello students, welcome to our YouTube channel. CGL exam and MTS exam செப்டம்பர் அக்டோபர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. உங்களை நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி இஷ்யூ என்னவா இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும், எந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ மாதம் படிக்கணும், எந்த சோர்சஸ் வந்து படிக்கிறது. எனக்கு ஜென்ரல் அவேர்ஸ்ல மார்க்கே வர மாட்டுக்கு. நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் படிச்சாதான் என்னால் அதில் ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்ஸ்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்றதான் நிறைய பேரோட இஷ்யூவாக வந்து இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்குங்கிறது டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா செப்டம்பரில் சிஜிஎலும் அக்டோபரில் எம்டிஎஸும் கண்டக்ட் பண்ணுறப்போ நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டைமாவது கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண முடியும். அந்த 3 டைம் உங்களால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சாதான் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை 100% அக்யூரஸியோட ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி ரீசெண்ட் ட்ரெண்டில், அதாவது ஜூனில் நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை கேட்டிருக்காங்க. இந்த டைம் 2-3 டாபிக் புதுசாக கேட்குறாங்க. அந்த டாபிக் என்ன, அதை எந்த சோர்ஸில் கவர் பண்ணுறது, எந்த மாதம் படித்தா போதும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதுன்றது தான் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் அப்படி கேட்கறது இல்லை. ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஜேஇ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் நடந்துச்சு. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் 2024 இருந்து ஜூன் 2024 வரைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கேட்கல. நீங்கள் லாஸ்ட் 6 மாதம் படிச்சு போனால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் சிஜிஎல் அண்ட் எம்டிஎஸ் படிக்கிறவங்க படிக்கணுங்கிறத டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த அனாலிசிஸுங்கிறது எஸ்எஸ்சி ஜேஇயோட பேப்பரில் ஜென்ரல் அவேர்னஸில் இருந்து 50 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் 50 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸில் கேட்குறாங்க. அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டுமே கேட்குறாங்க. ஸோ அதை தான் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஜேஇ பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் சிஜிஎல் எம்டிஎஸ்க்குன்னு கேட்கலாம். ஆனால் எஸ்எஸ்சியோட பேப்பர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட பேப்பர் எப்படி கேட்குறாங்களோ அதுதான் எல்லா எக்ஸாம்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ப்ரையாரிட்டி பேசிஸாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டான்சர்ஸு அவங்க வாங்கின அவார்ட்ஸு இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 2023 சிஜிஎல் வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? சிஜிஎல் தொடர்ந்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய பேப்பரை பேஸ் பண்ணி தான் அந்த வருஷத்தோட பேப்பருமே வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது ஜென்ரல் அவேர்ஸ்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பேப்பர்ஸில் கேட்ட கொஷின்ஸை நீங்கள் படிச்சுட்டு போகிறப்போ அந்த கொஷின் கட்டாயமாக ரிப்பீட் ஆகும். இங்கிலீஷ், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங்கில். ஸோ இப்போ அந்த வருஷத்தோட பேப்பருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன். எம்டிஎஸ் சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் 24th ஜூன் வரப்போகுது. அதாவது மண்டே வரப்போகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் சொல்லியிருக்காங்க. எப்போ எக்ஸாம் டேட்ன்றது இன்னும் வரல. ஆனால் மோஸ்ட்லி செப்டம்பரோட 2nd or 3rd வீக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இதில் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 150 கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மார்க் என்ன டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும், 150 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும், பெஸ்ட் சோர்ஸ் என்ன, எந்த டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணுறது, இதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அடுத்த நாளுங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேலே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஷெட்யூல் இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் டே 1லேருந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் டெய்லி 10 மணி நேரம் உங்களால் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியும், ஃபோக்கஸோட படிக்க முடியும்னா இந்த லிமிட்டட் டைம்லையும் சிஜிஎல் கிளியர் பண்ண முடியும். ஃபுல் ஃபோக்கஸாக படிங்க சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு. எம்டிஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 27 வரப்போகுது. அதாவது தேர்ஸ்டே வந்து வரப்போகுது. எக்ஸாம் அக்டோபர் நம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி எக்ஸாம் அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 days சால்ட்டு உங்கள் கையில் இருக்குது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 100 days டெய்லி ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரோம். இந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். 100 days நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எம்டிஎஸ்ஸை 100% உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் 100 days அதாவது 15 வீக்குக்கான டெய்லி என்ன படிக்கணுங்கிறத டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். அந்த டாபிக்ஸை மட்டும் படிங்க. நிச்சயமாக 100 daysல உங்களால் எம்டிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிட முடியும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்டிஎஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3000 வேகன்சி வந்திருக்கு. இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ நல்ல வேகன்சி இந்த டைம் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. 100 days கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. சண்டே தான் லாஸ்ட் டேட்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கிட முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சியோட பேப்பர் பார்த்தீங்கன்னா அது அந்த வருஷத்தோட பேப்பருங்கிறது அந்த வருஷத்துல நடந்த எக்ஸாமோட பேப்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் எம்டிஎஸ் படிக்க போறீங்கன்னா ஜேஇ பேப்பரில் உள்ள ரீசனிங் கொஷின் அண்ட் ஜெனரல் நாலேஜ் கொஷின் ஒரு கொஷின் விடாமல் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி படிச்சுங்க. நிச்சயமா அந்த கொஷின் வந்து உங்களோட எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் இப்போ நடந்துட்டு இருக்க செலெக்ஷன் போஸ்ட், நடக்க போகிற சிபிஓ, சிஹெச்எஸ்எல் இந்த பேப்பரும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஜெனரல் நாலேஜ் கொஷினையும் படிங்க. நிச்சயமா அதுல இருந்த கொஷின் வந்து உங்க எக்ஸாம் பேப்பர்ல கட்டாயமா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ப்ரீவியஸா நடந்திருக்கு. ஓகேவா? நாம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜேஇயோட பேப்பரை டீடைலா அனலைசிஸ் பண்ணிருக்கோம். அதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்றத டீடைலா பார்க்கலாம். மொத்தம் 9 ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜே எக்ஸாம் நடந்துச்சு. மொத்தம் 63 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது 50 கொஸ்டின் மொத்தம் ஜெனரல் நாலேஜ் உண்டு. அதுல 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிச்சயமா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சிஜிஎல்ல வரும். ஓகேவா? இதுல என்ன டாபிக்ல இருந்தா ஜேஇல கேட்டிருக்காங்கன்னா இந்த டாபிக்ல இருந்தா சிஜிஎல்லையும் எம்டிஎஸ்லயும் வரும். அதனால இந்த டாபிக்ஸை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கவர் பண்ணுங்க. முதல் டாபிக் பாத்தீங்கன்னா பில்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் பண்ண பில்ஸை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஆவரேஜா 2 கொஸ்டின் பில்லை வச்சு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பில்லு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனு, இல்லை ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட், ரீஆர்கனைசேஷனு, ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு பில்லு, இதெல்லாமே கொண்டு வந்துருப்பாங்க தெரியுமா? ஏதாவது லாஸை சேஞ்ச் பண்றதுக்கான அமெண்ட் பண்றதுக்கான பில்லு, இந்த பில்லை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பில், அதாவது ராஜஸ்தான் லாஸ்ட் இயர் 2023 பாத்தீங்கன்னா நிறைய பில்லு இது பண்ணாங்க. அதாவது ரிசர்வேஷன் ரிலேட்டட் ஆனது, ஸ்கீம் ரிலேட்டடான நிறைய பில்லு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பில்லை பத்தி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. நீங்க முதல்ல படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ்ல பில்லை பத்தின கரண்ட் அஃபேர்ஸ். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2023ல ரிலீஸ் பண்ண எல்லா பில்லையும் படிச்சிருங்க. ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கட்டாயமா இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. நீங்க இதை எங்க படிக்கலாம்ன்றத பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஹோல் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மெசேஜ்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். இந்த லிங்க்ல போய் இந்த மெசேஜ்ல எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எப்படி யூஸ் பண்றதுமே இந்த வீடியோல சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டாபிக்ஸ்ல பில்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. பில்லுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமா சிஜிஎல் எம்டிஎஸ்ல வரப்போகுது. இதை படிக்காம விட்டுறாதீங்க. கூகுள்ல 2023 பில்லு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சர்ச் பண்ணி படிங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமா கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒரு கொஸ்டின், மினிமம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட். 2023 நடந்த அப்பாயின்மெண்ட்டை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன மந்த்ல இருந்து கேட்டிருக்காங்கன்ற பார்த்துலாம். ஓகேவா? இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நடந்துச்சு. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்ட மந்த் பாத்தீங்கன்னா நவம்பர் 2022ல இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள அந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ்க்கு 1 இயருக்கு பிஃபோரான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அந்த இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 4 மாசத்துக்கு ஸ்கிப் பண்ணீங்கன்றது சொல்லியிருந்தோம். ஸோ ஜேஇ பேப்பர்ல பாத்தீங்கன்னா நவம்பர் 2022 வந்து டிசம்பர் 2023 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கு முந்தின ஒரு 2 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதை தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த்னு பாத்தீங்கன்னா ஜூலை, செப்டம்பர். ஒவ்வொரு பேப்பர்லயும் ஜூலை இல்லைன்னா செப்டம்பர்ல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தது ஆகஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் கேட்டிருக்காங்க. சிஜிஎல் எம்டிஎஸ் படிக்கிறவங்க இந்த மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி 2023 ஜான் டு டிசம்பர் இந்த லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த 4 மாசத்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறமா சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்ன்ற சொல்லுவோம். அதாவது சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜான் 2023ல இருந்து மார்ச் 2024 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸை இந்த எல்லா டாபிக்ஸையுமே இந்த டாபிக்கோட சேர்த்து ஃபிங்கர் டிப்ஸ்ல படிச்சு வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க வெளியே கேட்க மாட்டாங்க. உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் உங்களால 100% ஆன்சர் பண்ண முடியும். இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் நவம்பர் 2022, டிசம்பர் 2022 இந்த மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையுமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 100% அக்யூரசியோட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். என்ன டாபிக் படிக்கணும்? பில்லு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மினிமம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜேஇல. சிஜிஎல்ல ஒரு கொஸ்டின் எல்லாரோட பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் வரும். அடுத்தது அப்பாயின்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம். ஸ்டேட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், நிறைய ஸ்கீமை வருஷம் ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமையும் படிக்கணும். அடுத்தது ரேங்க், இண்டெக்ஸ், ரிப்போர்ட், அது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்க ஈவெண்ட் நடந்துச்சு, பிளேஸ், அதுக்கப்புறம் அந்த பிளேஸ், அந்த ஈவெண்ட் நடந்துச்சுமா அந்த பிளேஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல யார் வின்னரு, இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது அவார்ட்ஸ். அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவார்டு கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அவார்ட் தான். அதாவது பத்மா அவார்ட்ஸ் இருக்கு தெரியுமா? பத்மா அவார்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமா கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் அவார்ட், அந்த இலக்கியம், புக்ஸு, மியூசிக்கு, இந்த மாதிரியான அவார்ட்ஸ் இதை பற்றி கேட்குறாங்க. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட்டோடைய அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்னர், ஜட்ஜஸ்ல இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் ஜேஇ எக்ஸாம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் நீங்க ப்ரையாரிட்டி பேசிஸ்ல படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கோட சேர்த்து புக்ஸ் ஆத்தர், சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இந்த கொஸ்டினையுமே படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தானே நான் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கிறேன், நான் வீடியோ பார்த்து படிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்த்து படிக்காதீங்க, உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நீங்க வீடியோ பார்க்குற டைம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ இருக்கா, அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோவில் நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ஸ் வச்சு நல்லாவே படிச்சிட முடியும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோ பார்க்காதீங்க, இந்த பிடிஎஃப்ல இருந்து படிச்சுங்க. இது மட்டுமே போதும். 100% கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும். ஏன்னா உங்களுக்கு அந்த இது வராது, இது போதுமா இல்லையான்னு டவுட். ஆனால் யார் ஒருத்தர் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த மைன்யூட்டான விஷயத்தையும் சின்சியராக ஃபாலோ பண்ணுறீங்களோ, கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கக்கூடிய 4லேருந்து 5 கொஸ்டினையும் உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது சிஜிஎல் எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஜனவரி 2022 மார்ச் 2024 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸை இந்த டாபிக்ஸ் அண்ட் இந்த டாபிக்ஸை நல்லா தரவா படிச்சிருங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2022 டிசம்பர் 2022 இதற்கான கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் 100% ஆன்சர் பண்ணிட முடியும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டாபிக். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடும். இதுக்கப்புறமா செலக்டட் போஸ்ட் எக்ஸாம்ஸோட இந்த எக்ஸாமுடைய ஆன்சர் கீயும் வரும். அதையுமே அனாலிசிஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். அதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா, புதுசான டாபிக்ஸ் தான் வந்திருக்கான்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி அப்படி வராது, இந்த டாப்பிக்ல தான் கேட்பாங்க. இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பில்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இப்போவே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சிஜிஎல் எம்டிஎஸ் பேப்பரில் உங்கள் பேப்பரில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பில்ஸ் அண்ட் இதுலேருந்து வரப்போகுது. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே டாபிக் வைஸ் டீச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் டீச் பண்ணியிருப்போம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணியிருப்போம். எல்லா டாப்பிக்குமே டாபிக் வைஸ் டைப் வைஸ் தான் டீச் பண்ணியிருப்போம். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டைப்புமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட நோட்ஸை நீங்கள் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ரயில்வேக்குமே இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கம்பைண்டாக தான் டீச் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸும் தனியாக ஜாயின் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு டைம் எடுக்கக்கூடிய நோட்ஸை எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் கான்செப்ட், லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸோட சேர்த்து தான் டீச் பண்ணிப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சேர்த்து டீச் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு அந்த கான்செப்டை டைப் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் அப்ரோச், ட்ரிக்கெல்லாம் டீச் பண்ணுவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு சாட் மூலமாக டவுட் கிளியர் பண்ணுவோம். ரெகுலர் இன்டர்வியூவில் லைவ் இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூஸ், டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஃப்ரீ வீக்லி டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சிஜிஎலுக்கு படிக்கிறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த 4 மந்த்தில் என்ன டாபிக் படிக்க சொல்லிக்குமோ அந்த டாபிக்ஸை மட்டும் அந்த கோர்ஸில் இருந்து கவர் பண்ணிக்கோங்க. நிச்சயம் சிஜிஎல் எக்ஸாம்ஸை உங்களால் இந்த லிமிட்டட் டைமில் கிளியர் பண்ண முடியும். எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க 100 டேஸ் கிளாஸஸில் 100 டேஸ் டெய்லி ஷெட்யூலில் என்ன டாபிக்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோமோ அதை மட்டும் இந்த 100 டேஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ரிவைஸ் பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிய ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஆன்சர் கீழ் உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸை ஒரு கொஸ்டின் விடாமல் படிச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் உங்களோட மார்க்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த வீடியோ அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இனிமேல் எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மந்த் மட்டும் போதும். இதை சின்சியராக படிங்க. நிச்சயம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.